வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் தமது புதிய நகர்வில் இலங்கையில் பொருளாதார குற்றங்களின் ஊடாக ஈட்டும் சொத்துக்கள் மீது கண்வைக்க பாதாள உலக கண்கள் மற்றும் அவர்களின் துப்பாக்கிகள் அரசியல்வாதிகளை நோக்கி அவர்களை சரிக்கும் நகர்வுகள் திகிலாக நகர்த்தப்படுகின்றன. இந்த புதிய திகில் காட்சியில் ஒன்றாக இன்று பட்டப்பகலில் ஸ்ரீலங்காவின் தென்பகுதி வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர தனது பணியகத்தில் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்ட துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது. பிரதேச சபைக்கு அதன் தலைவரான லசந்த இருக்க உந்துருளியில் சென்ற 2 மாபியா ஆயுததாரிகள் அவரிடம் கையொப்பம் வாங்கும் பாணியில் சென்று இந்த நாசகார துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் செல்ல ரவைகள் துளைத்து தலைவர் பலியானார். இலங்கையில் தொடர்ந்தும் மாபியா குயின் செவந்து விடயம் ஊடகங்களில் பரபரப்பாக சுழன்று வரும் பின்னணியில் தென்பகுதியில் அண்மைய நாட்களில் போதைப்பொருள் சாம்ராஜ்யம் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகள் அம்பலப்பட்டு ராஜபக்ஷ ஆதரவு அரசியல்வாதிகளும் அதில் மாட்டுப்பட்டு உள்ளே உள்ள நிலையில்தான் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பில் வெலிகம பிரதேச சபையின் தலைவராக உள்ள லசந்த விக்ரமசேகர இன்று பகல் ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இலங்கை தீவை பொறுத்தவரை தமிழர்கள் மீது விதைத்த கந்தக நாசகாரம் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவை தீண்டியபடிதான் உள்ளது. அந்த வகையில் இறுதிக்கட்ட போர் எனப்படும் முள்ளிவாய்க்கால் பேரவல நாட்களில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து, குறிப்பாக வெள்ளை கொடி சரணடைந்தல் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள குரூரமான படுகொலைகள் குறித்து ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷலான சரத் பொன்சேகா அண்மையில் பேசியிருக்கின்றார். சரத் பொன்சேகா பேசிய இந்த விடயங்களில் சில உண்மைகள் அம்பலப்பட்டுள்ள நிலையில் இந்த அம்பலப்படுத்தல்களில் ஏகேடிஆர் தரப்பின் அடுத்த நகர்வு எதுவாக இருக்கும் என்பதுதான் தமிழர்களுக்கு விடை தெரிய வேண்டிய விடயமாகின்றது. ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி பொறுப்பில் தான் இருந்தபோது முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் சரணடைந்தவர்களை குரூரமாக கொன்ற படைய முகங்கள் குறித்து ஒரு வெளிப்படுத்தலை செய்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அப்போது படைய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரணமும் படை தளபதிகளில் ஒருவராக இருந்த முக்கிய படைய முகமான ஜகத் ஜெயசூர்யாவும் இந்த படுகொலைகளின் பின்னால் உள்ள சூத்திரதாரிகள் என்ற அடிப்படையில் சுட்டு விரல் நீட்டியிருக்கின்றார். முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் வன்னி பிராந்தியத்தின் கட்டளை தளபதியாக இருந்தவர் ஜகத் ஜெயசூர்யா. பின்னர் இதே ஜகத் ஜெயசூர்யா ஜெனரல் தரத்துக்கு உயர்த்தப்பட்டார். அவ்வாறாக பதவி உயர்த்தப்பட்ட அவர் 2009 ஜூலை மாதம் முதல் 2013 ஆண்டு வரை ஸ்ரீலங்கா இராணுவத்தின் தளபதி பொறுப்பிலும் இருந்தார். அதன் பின்னர் 2014 முதல் 2017 வரை தென் அமெரிக்க நாடுகளுக்கான ஸ்ரீலங்காவின் தூதர் பொறுப்பில் அவரை அமர்த்திய ராஜபக்ஷ அதிகார மையம் அவருக்கு ஒரு ராஜதந்திர கவசத்தையும் வழங்கியிருந்தது. ஜெனரல் ஜகத் ஜெயசூர்யா மீது போர்க்குற்றங்களை மையப்படுத்தி தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை அமைப்பு ஒரு வழக்கை தொடர தப்பினோம் பிழைத்தோம் என ஜகத் ஜெயசூர்யா இலங்கைக்கு திரும்பி ஓடினார். உலகில் உள்ள எவரும் தனது படைய முகமான ஜகத் ஜெயசூர்யாவையோ அல்லது வேறு எந்த படைத்துறை தளபதிகளையோ போர்க்குற்றத்தால் தீண்ட அனுமதிக்க போவதில்லை என அப்போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவும் சூளுரைத்த விடயம் உங்களுக்கு நினைவிருக்கக்கூடிய விடயமாகும். எனினும் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில், குறிப்பாக மார்ச் மாதத்தில் பிரித்தானிய அரசாங்கம் பயண தடைகளை விதித்த முன்னாள் படைய முகங்களில் ஜகத் ஜெயசூர்யாவும் உள்ளடக்கப்பட்ட நிலையில்தான் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னர் வன்னியில் இசைப்பிரியாவின் படுகொலை உட்பட்ட குரூரமான படுகொலைகளில் கெந்த விதாரணம் மற்றும் ஜகத் ஜெயசூர்யா கூட்டணி ஈடுபட்டமை குறித்து தனக்கு சில முறைப்பாடுகள் கிட்டிக் கொண்டதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவங்கள் அனைத்துக்கும் கட்டாயமாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் சமகாலத்தில் நாட்டில் வருமானத்துக்கு அதிகமாக முறைகேடாக சொத்துக்களை சேகரிக்கும் சூத்திரதாரிகளையும் அவ்வாறு சேகரிக்கப்படும் சொத்துக்களையும் கண்டுபிடிக்க ஒரு பணியகம் அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவ்வாறாக பொருளாதார குற்றங்களை கண்டுபிடிக்க ஒரு பணியகத்தை அமைத்த அதே ஏகேடிஆர் அரசாங்கம் தமிழர்கள் மீது இடம்பெற்ற போர்க்குற்றங்களை கண்டுபிடிக்க
குறிப்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைத்தளபதியே சுட்டுவிரல் நீட்டும் கெந்த விதாரண மற்றும் ஜகத் ஜெயசூர்யா போன்றவர்கள் வன்னியில் செய்த படுகொலைகள் உட்பட்ட சம்பவங்களுக்கு எந்த விசாரணை குழுவை அமைக்கப் போகின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைத்தளபதியான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவே இந்த சம்பவங்கள் அனைத்துக்கும் கட்டாயமாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். தமிழர் தாயத்தை பொறுத்தவரை அன்று முள்ளிவாய்க்கால் காலத்தில் இசைப்பிரியா போன்றவர்கள் கொல்லப்பட்டது முதல் யாழ்ப்பாணத்தில் போதைக்கு அடிமையான சுருதி என்ற 20 வயதான பெண் இந்த வாரம் தனக்குத்தானே தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டது வரை பெண்கள் எதிர்நோக்கும் அவலங்கள் நானாவிதமாக தொடர்கின்றன. நாவற்குழி ஐயனார் கோயிலடியைச் சேர்ந்த கலியுக வரதன் சுருதி என்ற இந்த இளைய பெண் தனது காதலன் என கருதப்படும் இன்னொரு இளையவருடன் இணைந்து போதை வசுக்கு அடிமையாகி நாசகாரமாக தமது வாழ்க்கையை தொலைத்த நிலையில் இறுதியில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இவையாவும் கசப்பான அவலமாக தமிழர் தாயகத்தை துரத்திக் கொள்கின்றது. இதே போலவே ஒரு மாபியா பெண்ணுக்குரிய டூப்ளிகேட் அதாவது பிரதி முகமாக தக்ஷி நந்தகுமார் என்ற 23 வயது பெண்ணையும் தமிழர் தாயகத்தில் சுலபமாக ஆட்திரட்டல் செய்யக்கூடிய அளவுக்கு நவீன ரக அவலங்களும் அதனை துரத்துகின்றன, பிடித்துள்ளன. தென்பகுதியின் பாதாள உலக சிவந்தி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதால் இப்போது கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பில் இருந்து சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைதுகளை செய்து வருகின்றார்கள். கேகல் பத்ர பத்மே என்ற தென்னிலங்கை பாதாள கிங்பின்னுக்குரிய போட்டி பாதாள உலக கிங்பின்னான கணேமுல்ல சஞ்சீவ என்ற பாதாள முகத்தை கொழும்பில் போட்டு தள்ளிய பின்னர் நிச்சயமாக தான் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்படுவேன் என்ற நம்பிக்கையுடன் சிவந்தி யாழூடாக இந்தியாவுக்கு பறந்து அங்கிருந்து நேபாளத்துக்கு நகர்ந்த நிலையில் அங்கு வைத்து கைது செய்யப்பட்டு இப்போது கொழும்பில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார். சிவந்தி கைது செய்யப்பட்ட பின்னர் தான் வடக்கில் இயங்கும் மாபியாவின் கரங்களும் மெல்ல மெல்ல வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. அந்த வகையில் ஏற்கனவே தொழில்முறை ஆட்கடத்தல்காரராக இருக்கும் 35 வயதான கெனடி பெஸ்தியாம்பிள்ளை ஆகிய ஜே.கே. பாயின் சாம்ராஜ்யமும் அம்பலப்பட்டுள்ளது. ஜே.கே. பாய் இதுவரை பல குற்றச்சந்தேக நபர்களை வடக்கிலிருந்து இந்தியா துபாய் ஊடாக ஆட்கடத்தல் செய்து அவர்களை தப்பிக்க உதவும் தொழிலை செய்ததான திகிலான செய்திகள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டன. இலங்கை தீவை பொறுத்தவரை சட்டவிரோத முறைகளில் ஈட்டப்படும் சொத்துக்களை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றை 30 நாட்களுக்குள் முடக்கிக் கொள்வதற்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அதிகபட்ச அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் புதிய காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய ஒரு பகிரங்கப்படுத்தலை செய்த கையுடன் தான் தெற்கில் புதிய மாபியா தாக்குதல்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் இன்று பெலிகம பிரதேச சபையின் தலைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆக மொத்தம் பாகல்கள் போட சுரைகள் முளைப்பதில்லை என்ற நியதியின் அடிப்படையில் ஒரு காலத்தில் தமிழர் தாயகத்தின் மீது விதைக்கப்பட்ட இந்த கந்தக நாசகாரத்துக்குரிய அறுவடையைத்தான் இப்போது தென்னிலங்கை எதிர்நோக்கி வருகின்றது. இது ஒரு வகையில் நியூட்டனின் 3ஆம் விதி இயங்கியல் தத்துவமாகவும் எடுத்துக்கொள்ள முடியும்.